ஹாய் ஹலோ வணக்கம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பில்டிங் வெல்த் பாசிவ் சீரிஸ். திஸ் இஸ் முத்துகிஷோர், யுவர் ஃப்ரெண்ட்லி ஃபினான்ஷியல் அட்வைசர். ஸோ இன்றைக்கி செஷனில் நம்ம வந்துட்டு சில மணி சேவிங் டிப்ஸ், அதில் வந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸு. இன்றைக்கி நான் வந்து ஒரு பர்சனை மீட் பண்ணினேன். அவங்க கூட பேசினபோது வந்து அவங்க ஃபாலோ பண்ணுற ஒரு ப்ராக்டிக்கல் டிப்ஸ் நான் வந்துட்டு அவங்க கூட ஷேர் பண்ண நினச்சேன். ஸோ அதனால தான் இந்த ஒரு செஷன். ஜஸ்ட் ஸ்டே டியூன். ஒரு ஃபியூ மோர் பீப்புள் வந்துட்டோம். நம்ம வந்து இன்றைக்கி நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அந்த ஒரு பணம் சேமிக்கும் ஒரு டிப்ஸ் நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். இது நம்ம எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சதாக கூட இருக்கலாம் சம்டைம்ஸ். பட் ஆனால் எவ்ரிபடி நீட்ஸ் எ ரிமைண்டர். இதை நீங்கள் வந்து திரும்ப பண்ணுங்க அப்படின்ற ஒரு ரிமைண்டர் தேவைப்படும். அந்த ரிமைண்டராக தான் வந்து இந்த செஷன் இருக்க போகுது. இன்ஃபேக்ட் நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, இதையே வந்து டெய்லி வந்து ஒரு ஐடியா. நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேசுகிறோம். ஸ்டாக் மார்க்கெட் பேசுகிறோம், இன்சூரன்ஸ் பேசுகிறோம், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி பேசுகிறோம். நம்ம வந்து இது கூட சேர்த்து அதுக்கு தேவையான பணத்தை நம்ம எப்படி சேமிக்கலாம், நம்ம எந்தெந்த வகையில் நம்ம சேமிக்கலாம் நம்ம அப்படின்றத பற்றியும் நம்ம பேசலாம். நம்ம தினம் ஒரு ஐடியா எடுத்து பேசலாம். மேபி நீங்கள் வந்து ஒரு யூனிக்கான மெத்தட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மெத்தடை வந்து அதையும் நம்ம வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்றது எனக்கு தோணுச்சு எனக்கு. அண்ட் தட் இஸ் வாட் வி கோயிங் டு டூ இன் திஸ் சீரீஸ். ஸோ வெல்கம். ஹாய் சரண், ஹாய் அஜித், விக்னேஸ்வரன், ஹாய் ஜனா, ஹாய் ராகுல், வணக்கம். ஸோ இன்றைக்கி செஷனில் வந்துட்டு ஒரு பர்டிகுலரான ஒரு சிம்பிள் பணம் சேமிக்கும் தந்திரம். இது வந்து ஒரு ஹேபிட். இந்த ஹேபிட்டை நம்ம வந்து எப்படி நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இதை பற்றின டிஸ்கஷன்லாம் வந்து நம்ம வந்து இன்றைக்கி பண்ணலாம். நம்ம இது நான் வந்து எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட் நான் சொல்கிறேன். நான் அந்த ஒரு பாயிண்ட்டை பற்றி எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் நான் கூட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதை எப்படியே ஃபாலோ பண்ணுறீங்களா, இல்லை அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லெட்டஸ்ட் டிஸ்கஸ். இப்போ யாராவது வந்து இது நீங்கள் வீடியோவில் நீங்கள் கூட லைவில் ஜாயின் பண்ணி பேசணும்னு வச்சா கூட நீங்கள் பேசலாம். நீங்கள் வந்துட்டு மீன்வேல் உங்களுக்கு இது வந்து ப்ரோ பணத்தெல்லாம் வந்து யார் ப்ரோ சேமிக்க முடியும், அதெல்லாம் முடியாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா யூ கேன் ஆல்வேஸ் லீவ் திஸ் லைவ். ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் போகலாம். நீங்கள் பணத்தை பற்றின ஒரு பாசிட்டிவான ஒரு பணத்தை பற்றின ஒரு பாசிட்டிவான ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணுறது தான் வந்துட்டு என்னுடைய எண்ணம். ஸோ அந்த ஒரு கம்யூனிட்டிக்குள்ளார உங்களுக்கு இடம் இருக்காது, எனக்கு எல்லாம் செட் ஆகுதுன்னு நினச்சிங்க அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி லீவ் திஸ் கம்யூனிட்டி. நீங்கள் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்கள் லைவ்லேருந்து நீங்கள் வந்து லீவ் பண்ணிக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட், நீங்கள் பணத்தை நீங்கள் வந்து பணத்தை பற்றின ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படணும், பணத்தை நீங்கள் வந்து நிறைய வந்து சேர்க்கணும், நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் டூ கண்டினியூ திஸ் லைவ். லெட் அஸ் வாட்ச் டுகெதர். அண்ட் ஹேவிங் செட் தட், இப்போ நம்ம வந்து இன்றைக்கான செஷனில் வந்துட்டு பணத்தை வந்து சேமிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு ஹேபிட் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம ஸோ நமக்கெல்லாம் வந்து நமக்கு ஒரு ஹேபிட் இருக்கும். ஆக்சுவலாக வந்துட்டு என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு பிரச்சனை இருக்கும். என்னென்னா வந்துட்டு ஏதாவது ஒரு பொருள் வந்து ஆன்லைன் நமக்கு வந்து காட்டும். இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரால் பண்ணுறப்போ டக்குன்னு ஒரு பொருள் காட்டும். முக்கியமாக இந்த அமேசானில் தான் காட்டும் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது வந்து ஒரு ட்ரைபாட் என்கிட்ட. ஓகேயா, எங்கிட்ட இதே மாதிரியே வந்து இந்த மேக்னெட்டிக் ட்ரைபாட் ஒன்று வந்து எங்கிட்ட ஒன்று இருக்குது. இந்த ரிங்காக போட்டிருக்கோன்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ நான் ஃபோன் இருக்கிறது இன்னொரு ட்ரைபாடில் இருக்குது. ஓகே, இது போக ஐ ஹேவ் மை கிக் ஸ்டாண்டு. ஸோ ஒரு ட்ரைபாட்ன்ற ஒரு விஷயமே எங்கிட்ட 2-3 வேரியண்ட்டாக இருக்குது எங்கிட்ட. இதில் கிஃப்டாக வந்தது ஒன்று இருக்குது. இதெல்லாம் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபோன் ஸ்டாண்டர்ட் ட்ரைபாடுக்கு ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது என்கிட்ட. இத்தனையும் எனக்கு வேணுமான்னு கேட்டால் எனக்கு வந்து தேவைப்படாது எனக்கு வந்துட்டு. ஓகே, பட் ஸ்டில் ஐ ஹவ் காட் இட். ஒன்றுக்கு ஒரு பர்பஸ் அசைன் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று வந்து காரில் மாட்டி வச்சுருப்பேன், இன்னொன்று வந்து இதில் மாட்டி வச்சுருப்பேன். பட் அந்த பொருளை நான் வந்துட்டு வாங்கிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது எதுக்கு நம்ம வாங்கணும், நம்ம இதான் இங்கே இருக்குது, இதுவே இந்த பர்பஸ் சால்வ் பண்ணது, எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு நினைக்க தோணும். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம், நம்ம அந்த பொருளை வாங்கிட்டோமேன்னு அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏதாவது ஒரு யூஸ் கேஸ் நம்மளே டிஃபைன் பண்ணுவோம். சரி, இந்த ட்ரைபாட் எடுத்துக்கோங்க, இது வந்து நான் வந்துட்டு ஒரு vlog பண்ணுறேன்னு எடுத்துக்கிறேன். நான் வந்துட்டு இன்னொரு ட்ரைபாட் வந்துட்டு ரெட்மி கெட்டு இன்னொரு ட்ரைபாட் இதுதான். ஸோ இன்னொரு ட்ரைபாட் வந்துட்டு நான் வந்து கால்ஸ் பேசுகிறப்ப நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ நான் கரண்ட்டில் வச்சுட்டு லைவில் போகும்போது வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நம்மளாவே ஒரு பர்பஸ் அசைன் பண்ணுவோம். ஸோ இது வந்து நமக்கு ஒரு தேவையில்லாத ஒரு செலவாக போய் நிற்கும். இதெல்லாம் நம்ம ஒரு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ட்ரைபாட் வந்து ஒரு 300 ருபீஸ். இது வந்து ஸ்டாண்டு ஹெட்செட் எல்லாம் சேர்த்துனா இது ஒரு கிட்டத்தட்ட மொத்தத்துக்கு ஒரு 1200 வாங்கினேன் நான். இதை நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி இப்போ நான் வந்து இதோட ஒர்த்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 600 ருபீஸ் இருக்குது வந்துட்டு. இது போக இப்போ நான் மாட்டிருக்கிறது வந்து ஒரு 500 ருபீஸ். ஸோ சின்னதாக நிறைய வந்து ட்ரைபாடாக இருக்குது. இது போக ஐ ஹாவ் அ ஃபுல் ஃப்ளெஜ்டு ட்ரைபாட். இப்போ அந்த ஃபுல் ஃப்ளெஜ் ட்ரைபாட் வந்து எனக்கு கிஃப்டாக வந்து எனக்கு வந்துட்டு. ஓகே, இப்போ எனக்கு வந்து இந்த ட்ரைபாட் பற்றி பேசுகிறேன்னா அமேசான்காரனை காட்டுவானா. இப்போ நான் என்ன பண்ணுவேன், நான் டக்குன்னு போய் பார்த்ததோ வந்துட்டு புதுசாக இதில் என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் வந்து
அந்த ட்ரைபாடை திரும்ப போய் ஒன்று ஆர்டர் பண்ணணும் வந்துட்டு. அது ஒரு 500 rupees தான் இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. அது எனக்கு வந்து சூப்பர் அஃபோர்டபுளாகவே கூட இருக்கலாம் எனக்கு வந்துட்டு. எனக்கு வந்து செட்டாக இருக்கும், காம்பேக்டாக இருக்கும், அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும் எனக்கு வந்துட்டு வாங்குறதுக்கு. பட் யோசிச்சு பார்த்தோன்னா இந்த 1600 1800 வந்துட்டு ஒரு 500 rupees நிஜமாலுமே இதுக்கு எனக்கு தேவைக்கு நான் ட்ரைபாட் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணியிருந்தா கூட பேலன்ஸ் ஒரு 1500 வந்து மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நிஃப்டி பீஸ் இன்றைக்கி வந்து ஒரு 8 யூனிட்ஸ் நான் வந்து வாங்குறதுக்கு 8 இல்லை ஒரு 5 யூனிட் அட்லீஸ்ட் நான் வாங்குறதுக்கு வந்து இன்றைக்கி வந்து யூஸாக இருக்குது எனக்கு வந்துட்டு. அது நான் வாங்கி போட்டேன் அப்படின்னா, அதாவது இன்றைக்கி நான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் என்கிட்ட காசு இல்லைன்றது தான் நம்மளோட பிரச்சனையாக இருக்குது. பட் அந்த பிரச்சனைக்கு என்னோடய லைஃப்லேயே நான் வந்து பண்ண குட்டி குட்டி செலவுகள் இப்போ லைவில் உங்கள் முன்னாடி காட்டின டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டினதுலேயே வந்துட்டு இதெல்லாம் நான் வந்து எடுத்துட்டேன் அவங்கள்ட்ட. ஒரு 1500 எப்படி வந்து தெரிந்து பார்த்துருக்கேன் நான் வந்துட்டு. ஸோ இந்த பொருள்லாம் வாங்காமல் இருந்தேன் அப்படின்னா இந்த பொருள் இப்போ நான் கையில் வச்சுட்டு இருக்கிறது இன்னொரு ட்ரைபாடு, இந்த ட்ரைபாடு இதெல்லாம் வாங்காமல் இருந்தேன் அப்படின்னா மேபி இது ஒன்று மட்டும் ஒரு 500 கொடுத்து வாங்கிட்டு பேலன்ஸ் ஒரு 1300 மிச்சம் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அந்த 1300 நான் வந்து ஒரு 4 யூனிட் நிஃப்டி பீஸ் வாங்குறதுக்கு யூஸ் ஆகிருக்கு எனக்கு. இது வந்து ஒரு பொருள். இந்த மாதிரி இன்னொரு 10 பொருள் எடுத்து புரட்டி பார்த்தேன் அப்படின்னா டெஃபினட்டாக அந்த மாதத்துக்கு எனக்கு ஒரு 5000 ரூபாய் இன்வெஸ்ட் எஸ்ஐபி பண்ணணுமா இல்லை 10,000 எஸ்ஐபி பண்ணணுமா, அதுக்கு எனக்கு வந்து காசு புரட்டி இருக்க முடியும். சார் இது எப்படி சார் பண்ணுறது, எனக்கு இது காட்டுது, எனக்கு வாங்கணும்னு தோணுது, ஐ ஹவ் காட் அன் இம்பல்ஸ் பையிங் சிண்ட்ரோம், இல்லை வந்து வீட்டில் நான் ரோட்டில் போகிறேன், நான் குழந்தைங்க கேட்குறான் வாங்கி தரேன், இல்லை வந்து நல்ல ஒரு பொருள் இருக்கான் ரோட்டில் வந்து பார்த்துட்டு இருக்கேன், நல்ல பேக் இருக்குது எனக்கு, பட் பேக் நான் வாங்கணும்னு தோணுது, எனக்கு இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது நான். ஸோ இது வந்து இப்போ நான் சொல்ல போகிறது வந்து ஆக்சுவலி ரொம்ப 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 ஈஸியான ஒரு வழி இது. பட் இட்ஸ் டிஃபிகல்ட் டு ஃபாலோ. நாட் எவ்ரிபடி வில் டூ, பட் எவ்ரிபடி கேன் டூ. எல்லாருலேயும் செய்ய முடியும், ஆனால் எல்லோரும் செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி போது முடிஞ்சால் செஞ்சு பாருங்கள். ஓகே, நான் இதை வந்து நான் அட்டம் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கேன். நான் நிறைய தடவை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கேன். நான் வந்துட்டு சில சமயம் நான் வந்து சொதப்பியிருக்கேன் நான் வந்துட்டு. பட் எப்போல்லாம் நான் சக்ஸஸ் பண்ணியிருக்கனோ அப்போல்லாம் நான் இந்த விஷயம் எனக்கு தேவையில்லைன்றதை அழகாக நான் வந்து ரியலைஸ் பண்ணியிருக்கேன். இது என்ன பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். லெட்ஸ் சே இப்போ நீங்கள் ஒரு பொருள் வாங்கணும், நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு தாட் வருது, ஏதாவது ஒரு பொருள் சொல்லுங்களேன், உங்களுக்கு இப்போ தேவைப்படுற ஏதோ ஒரு பொருள் கமெண்ட்டில் சொல்லுங்களேன். உங்களுக்கு இப்போ வந்து தேவைப்படுற ஏதாவது ஒரு பொருள், இப்போ நான் வாங்கலாம்னு நினச்சிட்டு இருக்கிற ஏதோ ஒரு பொருள் இருந்தால் அந்த பொருள் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்களேன். அன்லக்கி பேர்ல், சாய் சரத், கிரேசி ஜனா. லேப்டாப், ஓகே, லேப்டாப், ஏர்பாட்ஸ், ஃபைன். சரி, இப்போ அந்த ஏர்பாட் வந்துட்டு ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏர்பாட் எனக்கு வந்து நிஜமாக தேவையா அப்படின்றத ஃபஸ்ட் நான் கொஸ்டின் எழுதலாம். நான் வந்துட்டு இது எனக்கு வந்து டெஃபினட்டாக நம்ம என்ன பண்ணோம், ஏர்பாட் எனக்கு கண்டிப்பாக வேணும்டா எனக்கு. எனக்கு வந்து நீ ஏர்பாட் இருந்ததுன்னா வந்து இப்படி கேட்டுட்டு போகலாம். நான் வந்துட்டு ஹெட்செட் மாட்ட தேவையில்லை, வெளியில் போக பாட்டு கேட்கலாம், இப்படின்னு மல்டிபிள் ரீசன் சொல்லுவோம் எனக்கு நம்ம மைண்ட் வந்துட்டு. நீங்கள் எதையுமே நீங்கள் வந்து டிஃபெண்டே பண்ணாதீங்க. மைண்டு கூட நீங்கள் சண்டை போட நினச்சிங்கன்னா நம்மளை முட்டாளாக்கிடும். கண்டிப்பாக போய் வாங்க தான் வைக்க உங்களை வந்துட்டு. யூஎஸ் ரைட் டவுன் ஆல் தீஸ் ரீசன்ஸ் எல்லாத்தையும் எழுதுங்க. நீங்கள் வந்துட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ரீசன்னால எனக்கு வந்து இந்த ஏர்பாட்ஸ் தேவைப்படுது. சரி, ஓகே, இப்போ நான் ஏர்பாட்ஸ் வந்து அடுத்த ஒரு 30 நாளைக்கு 30 டேஸ்க்கு நான் வந்துட்டு இந்த ஏர்பாட்ஸ் வாங்குற டிசிஷன் நான் வந்து தள்ளிப்பட போகிறேன். வந்துட்டு ஏர்பாட்ஸ் வாங்க போகிறேன். நான் வந்துட்டு அதுக்கு நான் காசு சேர்க்க போகிறேன். வந்துட்டு அது நான் வாங்க போகிறேன், ஊர்ஜிதமாக வாங்க போகிறேன். ஆனால் அது வாங்குறதுக்கு ஒரு 30 நாள் நான் வந்து டிலே கொடுக்க போகிறேன். நான் வந்துட்டு டைம் கேப் கொடுக்க போகிறேன். இந்த 30 நாளில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் இப்போ ஒரு லிஸ்ட்டு போட்டேன் இல்லையா, என்னென்ன காரணத்துக்காக நான் வந்து ஏர்பாட் வாங்க போகிறேன் அப்படின்ட்டு. அந்தந்த காரணங்களில் அந்தந்த சூழ்நிலைகளில் வந்துட்டு அந்த ஏர்பாட் இல்லாதனால நிஜமாலுமே நீங்கள் சஃபர் ஆனீங்களா, நிஜமாலுமே அது உங்களுக்கு பிரச்சனையாக இருந்திருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ண போகிறீங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ட்ரெயினில் நான் வந்து போயிட்டு இருந்தேன், எனக்கு வந்து என்னோடய ஹெட்செட்டில் வந்து பாட்டு சரியாக கேட்கல, அதனால் ஏர்பாட்ஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ட்ரெயினில் போகும்போது நீங்கள் வந்து கேட்டு பார்க்குறீங்க, 1 மந்த்துக்குள்ள திருத்து பார்க்குறீங்க, அப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறீங்க அந்த 1 மாதம் ஃபுல்லாக நீங்கள் ட்ரெயின்லேயும் நீங்கள் போகல, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணல. சரி, நான் வந்துட்டு வெளியில் யூஸ் பண்ணும்போது வந்துட்டு ஃபோன் நடந்துக்கிட்டே நான் வந்துட்டு ஃபோன் பேசிட்டு வரதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு வந்துட்டு. சரி, ஓகே, ஃபைன். நடந்துக்கிட்டே நான் போகிறதுக்கு ஃபோன் யூஸ் எனக்கு தேவைப்பட்டுச்சு எனக்கு. ஓகே, நான் வந்து இந்த மாதத்தில் வந்து ஒரு 10 தடவை நடந்திருக்கேன். நான் இந்த 10 தடவை நடக்கிறப்ப எனக்கு 2 தடவை ஃபோன் கால் வந்திருக்கு. அந்த 2 தடவை நான் வந்து ஃபோன் கால் பேச முடியாமல் போயிருக்கு. சரி, ஓகே, இது வந்து இது ஒரு அப்சர்வேஷன். சரி, வேறு என்ன எனக்கு ரீசன் இருக்குது, ஏர்பாட்ஸ் வாங்குறதுக்கு. ஏர்பாட்டில் வந்து சவுண்ட் குவாலிட்டி வந்து பட்டாசாக இருக்குது. ஏர்பாட்டில் சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கா? ஓகே, நான் செக் பண்ணி பார்த்தேன், எஸ் நல்லா தான் இருக்குது அது வந்துட்டு. ஃபைன்.
இப்போ 1 month கழிச்சு இப்போ நான் வேலிடேட் பண்ணி பார்த்தேன், அப்படி யோசிச்சு பார்த்தேன் அப்படின்னா அந்த ஏர்பாட்ஸ் இருந்து எனக்கு நிஜமாலுமே அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிருக்க வேண்டிய இடம்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி 1 or 2 இடம் தான் அந்த பிளேஸஸ் தான் இருந்திருக்கும். சரி, இப்போ இதுக்கு ஆல்டர்னேட் என்ன இருக்குது எனக்கு? நான் ரெண்டு விஷயம் பண்ணணும், 3 விஷயம் பண்ணணும். இங்கே வந்துட்டு ஆனதாச்சு போயிட்டு போடா, நான் வந்து ஒரு தடவை யூஸ் பண்ணணும், 2 தடவை யூஸ் பண்ணணும், லெட் மீ கோ அண்ட் பை ஏர்பாட்ஸ் அப்படின்ட்டு ஒரு 50,000 ரூபாய் கொடுத்து ஏர்பாட்ஸ் வாங்கலாம். திஸ் இஸ் ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 2, ஏர்பாடோட பர்பஸ் என்ன? எனக்கு நல்ல ஹை குவாலிட்டி பாட்டு எனக்கு காதில் கேட்கணும். எனக்கு வந்துட்டு நடந்துட்டு இருக்கிறப்போ நடக்க போகிற எனக்கு வந்து பேசுறதுக்கு வசதியாக இருக்கு. எனக்கு வந்துட்டு ட்ரெயின் மாதிரியான ஒரு சத்தமான என்விரான்மெண்ட்டில் இருக்கும்போது நாய்ஸ் கேன்சல்டாக எனக்கு வந்து பாட்டு கேட்கணும், ஆர் நம்ம பேசுறதுக்கு வசதியாக இருக்கணும், வெளிநாஸ் கேட்கக்கூடாது. இதே பர்பஸ். இந்த பர்பஸ் ப்ளஸ் எனக்கு வந்து அந்த TWS அந்த வயர்லெஸ் மோடில் இருக்கணும். எனக்கு இந்த பர்பஸ் எனக்கு வந்து ஏர்பாட்ஸ் தான் கொடுக்குமா, இல்லை அதில் 1/10 காஸ்ட்டில் இருக்கிற OnePlusம் கொடுக்குமா? இந்த கேள்விக்கு நான் வந்து அதை விட ஒரு சீப்பர் ஆப்ஷன் நான் வந்து நோக்கி போகலாம். நான் 3வது ஆப்ஷன், ஐயா நான் வந்து ஏர்பாட்ஸ் இருந்தால் தான் என் வாழ்க்கையே வந்து வளர நினச்சேன். யோசிச்சு பார்த்தாக்கா ஏர்பாட்ஸ் இருந்தால் எனக்கு பிரச்சனை தான் வரும் போல். இன்ஃபேக்ட் ஏர்பாட்ஸ் இல்லாமலே 1 மாதத்தை நான் தாட்டிட்டேன். நான் பெருசானது இலக்கில் டூ ஐ நீட் அன் ஏர்பாட்ஸ்ன்ற ஒரு கொஸ்டினுக்கு வரலாம். விச் மீன்ஸ் அந்த ஏர்பாட்ஸை நீங்கள் வாங்காமலே தவிர்க்கலாம். சார், நீங்கள் வந்து செலவு பண்ணாமல் மிச்சம் பிடிக்கிற செலவு பண்ணாமல் நீங்கள் அவாய்ட் பண்ணுற ஒவ்வொரு பணமுமே நீங்கள் சம்பாதிக்க தேவையில்லாத ஒரு பணம். நான் திரும்ப சொல்கிறேன், என்ன த மணி தட் யூ டிட் நாட் ஸ்பெண்ட் இஸ் மணி தட் யூ ஹவ் ஏர்ன்டு. பணத்தை நீங்கள் செலவு பண்ணாத ஒரு பணமும் நீங்கள் வந்து சம்பாதிக்கிற பணம் தான். அந்த பணத்தை திரும்ப நீங்கள் போய் சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் பேங்க்கில் போட்டு இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டு அதை அப்படியே வச்சுருக்கலாம். அந்த ஸோ இந்த அப்ரோச்சில் யோசிச்சு போனீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கக்கூடிய அனைத்து பொருட்களுமே ஜென்யூனாகவே உங்களுக்கு ஒரு தேவையான பொருளாக இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஒரு கரெக்டான குவாலிட்டி ஃபிட்டில் இருக்கும், கரெக்டான ஒரு ஃபிட்டில் இருக்கும். அப்படி இல்லையா அந்த பொருள் உங்களுக்கு தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா சத்தியமாக உங்ககிட்ட ஒரு தேவையில்லாத பொருளும் இருக்கும், உங்ககிட்ட வந்து இருக்காது. நான் சொல்கிற இந்த கான்செப்ட் வந்து எத்தனை பேரால் வந்து அக்செப்ட் பண்ண முடியுது லைட்டாக வச்சோம். அது எப்படி ப்ரோ அப்படின்றலாம் வந்து உங்களுக்கு என்ன தோணுது? உங்களுக்கு இந்த பாயிண்ட்டை கேட்டேன், வாட் டு யூ திங்க் ஆஃப் இட்? இது செயல்படுத்த முடியுமா முடியாதா? இது வந்து ஓகேவா இல்லையா? ப்ளீஸ் யாரெல்லாம் நியூவாக ஜாயின் பண்ணுறீங்களோ நாங்கள் வந்து பணத்தை வந்து மிச்சப்படுத்துறதுக்கு இன்றைக்கி ஒரு மெத்தட் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் நாங்கள். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் த கான்வர்சேஷன், ஸ்டே இன் தி கான்வர்சேஷன். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு பொருளை வாங்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு அந்த பொருள் வந்துட்டு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு அந்த பொருளை வாங்க போகிறோம் அப்படின்னா ஒரு 30 days டைம் கொடுங்க. ஃபஸ்ட்டு அந்த பொருளை வந்துட்டு என்னென்ன ரீசனுக்காக நான் வாங்குறேன், நான் அந்த பொருள் வந்துன்னா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். இப்போ அந்த 30 நாளில் வந்துட்டு எந்தெந்த ரீசன்லாக்கா நீங்கள் பொருள் வாங்க நினச்சிங்களோ அந்த ரீசன்லாம் வந்து உங்களுக்கு நிஜமாலுமே வேலிடாக இருக்கான்றதை பாருங்கள். மாத கடைசியில் வந்துட்டு அந்த 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 டீட்டெயில் எடுத்து பாருங்கள். நீங்கள் வந்துட்டு எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு அந்த பொருள் நிஜமாலுமே உங்களுக்கு தேவைதானா இல்லையா, இல்லை அந்த பொருளை விட ஆல்டர்னேட்டாக வேறு ஒரு சொல்யூஷன் இருக்குமா உங்ககிட்ட, அந்த சொல்யூஷன் எடுத்துகிட்டு போக முடியுமா, இல்லை இந்த பொருளே உங்களுக்கு தேவை இல்லையா? இந்த கொஷனுக்கு ஆன்சர் கிடைச்சிடும் உங்களுக்கு. நிஜமாலுமே எனக்கு அந்த பொருள் இருந்தால் தாங்க வேலை நடக்கும், எனக்கு அந்த பொருள் என்னால் 1 மாதமாக எனக்கு தலைவலிங்க எனக்கு அப்படின்னுச்சா அந்த பொருள் எவ்வளோ காசானாலும் நீங்கள் காசு கொடுத்து வாங்கி விடலாம். பிகாஸ் உங்கள் பீஸ் ஆஃப் மைண்டை தாண்டி வேறு பெரிய ஒரு விஷயம் கிடையாது உங்களுக்கு. உங்களுக்கு அந்த பொருள் தேவை, ஆனால் அதுக்கு நீங்கள் வந்து இவ்வளோ குவாலிட்டியில் ஒரு இவ்வளோ ஹைஃபையாக தான் போடணும் அவசியம் கிடையாது அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் சூஸ் அ சீப்பர் ஆப்ஷன். விலை கம்மியாக இருக்கிற ஒரு காம்ப்ரமைஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் போகலாம். நீங்கள் யோசிச்சு பார்க்குறீங்க அந்த பொருளுக்கு தேவையில்லை அப்படின்னா அந்த பொருளை வாங்காமலே இருக்கலாம் நீங்கள் வந்துட்டு. இப்போ இந்த கான்செப்ட் எடுத்துகிட்டு போயிட்டு கரண்ட்லி நீங்கள் என்ன பண்ணலாம்னா, உங்ககிட்ட உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எதுக்கெலாம் காசு போகுதுன்றதை லிஸ்ட் அவுட் பண்ணி பார்த்துட்டு அந்த லிஸ்ட்டில் ரேட் ஏற்றுறதுக்கு இந்த 3 கேள்வி. இதை நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ண போகிறேன்னா, இல்லை எப்பயாவது யூஸ் பண்ணுறேன்னா, இல்லை யூஸே பண்ணுறது இல்லையா, இந்த கான்செப்டை ஸ்லிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் அடித்து சொல்கிறேன். நீங்கள் செலவு பண்ணிருக்கிற காசுலேருந்து குறைஞ்சபட்சம் ஒரு 10% மிச்சம் பண்ணலாம். ஒரு 50,000 ரூபாய் சேவ் பண்ணுறீங்கன்னா 5,000 ரூபாய் குறைஞ்சபட்சம் மிச்சம் பண்ணலாம். தேவையில்லை சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம அக்கௌண்ட்டில் உட்காந்துட்ருக்கோம், நம்ம எல்லாம் பார்க்கவே மாட்டோம். என் டாப் ஆஃப் தி மைண்ட் இருக்கிறதே வந்துட்டு captions.io இருக்குது, அதை நான் யூஸே பண்ணுறதில்ல, வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. 2வது வந்து ZEE5 சப்ஸ்கிரிப்ஷன், அதை நான் எதுக்கு போட்டேன்னு தெரியல, எனக்கு அது எனக்கு போயிட்டுருக்கு ஒன்று. 3வது அமேசான் ப்ரைம் கூட வந்து தம்பி அப்போயே யூஸ் பண்ணும், அப்படி சரி போயிட்டுருக்கலாம். இது 3க்கு சேர்த்தாலே ZEE5 ஒரு 300, அமேசான் ப்ரைம் ஒரு 200 மாதத்துக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த கேப்ஷன்ஸ் வந்து மாதம் 800 ரூபாய். ஸோ கிட்டத்தட்ட 1,000-1,500 ரூபாய் வந்துட்டு எனக்கு தேவையில்லாமல் போயிட்டுருக்கு. எனக்கு திஸ் மணி ஐ கேன் சேவ் ஃப்ரம் மை ஃப்ரெண்ட்.
இந்த மாதிரி நீங்கள் யோசிச்சு அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பைசா நீங்கள் வந்து சேர்த்து வைக்க முடியும். ஸோ வாட் யூ திங்க் ஆஃப் திஸ் ஐடியா? பண்ணலாமா? ரமேஷ், சரத், பிரகாஷ், பேர்ல், கிரேசி, ஜனா. கைஸ், இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க வந்துட்டு இடையில வந்து பார்க்குறீங்களும் சரி, இல்லை வந்து இந்த வீடியோ ரீகேப் பார்க்கணும்னு நினச்சிங்களும் சரி, நான் இது முடிஞ்சதுக்கப்புறமா நான் அதை வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். நான் யூடியூப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னா இது இனிமேல் இன்ஸ்டாகிராமில் இருக்காது, யூடியூப்பில் தான் இருக்கும். யூடியூப்பில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ரைட், சூப்பர். ஸோ இந்த பாயிண்ட் தான் நீங்கள் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண நினச்சேன். இது சம்மந்தமாகவோ இல்லை வந்து ஷேர் மார்க்கெட், இன்சூரன்ஸ், இன்வெஸ்டிங், ஜென்ரல் ஃபினான்ஸ், உங்களுக்கு எதை பற்றியாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணலாம். சூப்பர் முத்து, தேங்க்யூ ஸோ மச். பண்ணலாம்னு போட்டிருக்கீங்க. குட். சாய் சரத், ஓகே. ஸோ உங்களுக்கு யாருக்கா ஏதாவது கொஷின்ஸ் இருக்கா? உங்களுக்கு யாருக்கா ஏதாவது இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட் பற்றி, இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி, இன்சூரன்ஸ் பற்றி ஏதாவது கொஷின்ஸ் இருக்கா? இருந்ததுன்னா கேளுங்க, நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். தெரிஞ்சதே ஆன்சர் பண்ணுறேன், தெரியல அப்படின்னா நான் தெரிஞ்சது வந்து சொல்கிறேன் நான். ஓகே. அண்ட் முக்கியமான விஷயம், ஐ டு கிவ் கிரெடிட்ஸ் டு தி ஒரிஜினல் ஆத்தர். இப்போ இந்த ஐடியா நான் கூட ஷேர் பண்ணது வந்துட்டு இன்றைக்கி நான் வந்து ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ்க்காக வேண்டி என்னோட எக்ஸிஸ்டிங் கிளைண்ட் வந்து அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வாங்கியிருந்தாங்க. இப்போ அவங்ககிட்ட நான் இன்றைக்கி வந்து அவங்க ஃபேமிலிக்கான ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் பற்றி டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அந்த டிஸ்கஷன் போனபோது தான் வந்து நான் இதை பர்சனலாக ஃபாலோ பண்ணுறேன், ஒன்று பேசிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க வந்து அந்த பாயிண்ட் சொன்னாங்க. இது நான் யோசிச்சு பார்த்ததுக்கப்புறம் வந்துட்டு நான் கொஞ்சம் யோசிச்சு இது எப்படிலாம் பண்ணலாம், என்ன விஷயங்கள் பேக்ரவுண்ட் இது இருக்குது அப்படின்றத திங்க் பண்ணி அந்த ஐடியா பின்னாடி ஒரு விஷயமா ஒரு கோர்வே எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. த ஒரிஜினல் ஐடியா கிரெடிட்ஸ் கோஸ் டு தட் பர்சன், மை கிளைண்ட். ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல் தட் பர்சன் நேம். ஸோ தி ஒரிஜினல் ஐடியா கிரெடிட் கோஸ் டு தட் பர்சன். ஸோ பட் அப்போ தான் எனக்கு தோணுச்சு, எனக்கு வந்துட்டு இதே நம்ம ஏன் ஒரு சீரியஸாக பண்ணக்கூடாது, ரெகுலராக வந்துட்டு ஒரு சீரியஸாக பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி லைவில் இதை நான் ஒரு பாயிண்ட்டை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அதே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை வேறு என்ன நீங்கள் என்ன ஐடியாஸ்லாம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க, நீங்கள் இந்த ஒரு விஷயம் ரெகுலராக பண்ணுறேன் ப்ரோ, எனக்கு இது வந்து பயங்கர சேவிங்ஸாக இருக்குது எனக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எனக்கு வந்து சொல்லுங்கள், நான் நோட் பண்ணிக்கிறேன். நான் சப்சிக்வெண்ட்டாக அடுத்தடுத்து வர லைவில் வந்து நான் அதை பற்றி ஆட் பண்ணுறேன். நான் இதற்கிடையில் உங்களுக்கு ஏதேனும் கொஷின்கள் இருப்பின், கேள்விகள் இருப்பின் அதை கமெண்டில் தெரிவிக்கவும். துரை ராணி, ஓகே. நான் அப்ரூவ் பண்ணிட்டேன், வருபவர்கள் வரலாம். ஹலோ மிஸ்டர் துரை. எஸ் பிரதர், கேக்குதுங்களா? எஸ் பிரதர், கேக்குது. சொல்லுங்க. நீங்க வந்து இவரு கிருபாகரன் அண்ணா சொல்லி நீங்க ஜாயின் பண்ணி கரெக்டா? ஆமா, எஸ் பிரதர். எஸ் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நான் சென்னையில இருக்கேன் பிரதர். சென்னையில, வெரி குட். அதான் ஒரு அண்ணங்கிட்ட நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன். ஓகே. ஓகே, அவரோட வீடியோ பஃபர் ஆகுது. மின்வேல் ஜனா வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னா வந்து என்ன மாதிரி மீன் பண்றீங்க? எனக்கு புரியல. எனக்கு நீங்க இன்சூரன்ஸ் கம்பெனி இன்சூரன்ஸ் கேட்டிருந்தேன். ஆமா பிரதர், இன்சூரன்ஸ் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் டெர்ம் இன்சூரன்ஸ் எது எடுத்தா பெஸ்ட்னு கேட்டிருந்தேன்.
ஓகே. அவர் வந்து HDFC எக்கோ ஏதோ யூஸ் பண்றேன்னு சொன்னார். ஓகே. இல்ல ஐம் கோயிங் டு அதான் சூ உங்ககிட்ட HDFC அக்கவுண்ட் கான்டாக்ட் போட்டிருந்தாரு. பண்ண சொன்னாரு. அவன் மேல பஞ்சாயத்து கொடுக்க போறேன்னு போட்டிருந்தாரு அவர்கிட்ட. ஹாய் சமீம், குட் ஈவினிங். அவர் HDFC இருக்க அவர் மேல ஏதோ பெரிய வருத்தம் போல இருக்கு. அது மேல கேஸ் போட போறேன்னு போட்டிருந்தாரு. ஃபைன். நம்ம வந்து கம்பெனி நேம்ஸ் வந்து ஓகே ஓகே பப்ளிக் டிஸ்கஸ் பண்ண வேணாம் பிரதர். நான் ஏன்னா நான் ஒரு பர்டிகுலர் ஹெல்த்துக்கு ஒரு கம்பெனி, லைஃப்க்கு ஒரு கம்பெனியோட நான் அசோசியேட் இருக்கேன் நான் வந்துட்டு. ஸோ ஜென்ரிக்கா நான் வந்துட்டு ஓகே ஓகே நான் வந்து பர்டிகுலரா சொல்ல முடியாது. சரி அப்படி சொல்லணும் அப்படின்னா நான் என்ன அசோசியேட் இருக்கேன்னு அதை சொல்லணும். நான் வந்து ஐசிஐசியோட லைஃப் வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணி பண்றேன் நான். ஹெல்த் வந்து நிவாபப்பா ஹெல்த் இன்சூரன்ஸோட நான் டைப் பண்ணி பண்றேன் நான் வந்துட்டு. இப்போ இவங்க 2 பேருமே வந்து இன்னைக்கு மார்க்கெட் ஓகே லீடர்ஸ் இவங்க வந்துட்டு. பட் இதை தாண்டி நான் வந்து வேற ஒரு ஓகே கம்பெனி வந்து பிராண்ட் மென்ஷன் பண்ணி இவங்க நல்லா இருக்கு நல்லா இல்லைன்றது சொல்ல முடியாதனால வந்துட்டு நம்ம வந்து ஓகே ஓகே எனக்கு உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் ஆஃப்லைன்ல ஷேர் பண்ணுங்க. நான் உங்களுடைய நீடை ஓகே பொறுத்து நான் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்ற கைடன்ஸ் நான் கொடுக்குறேன். பட் ஓகே என்ன ஓகே என்ன தேங்க்யூ பிரதர். பண்ணாலுமே வந்துட்டு உங்களுக்கு வந்து ஐசிஐசிஐ நிவாபுப்பாலுமே உங்களுக்கு தேவையான சொல்யூஷன்ஸ் வந்துடும். உங்களுக்கு வந்துட்டு நீங்க கேட்குற பட்ஜெட்ல நீங்க கேட்குற குவாலிட்டியில வந்து உங்களுக்கு கவரேஜ்ல வந்து எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஓகே பார்க்கலாம். பிரதர். இங்க கிடைக்காதுன்ற பட்சத்துல நம்ம வந்து வெளியில என்ன பண்ணலாம்னு பார்த்துக்கலாம் நம்ம வந்துட்டு. சரி பிரதர். எது நார்மல் டெக்ஸ்ட் பண்ணனாங்களா இல்ல டிஎம் பண்ணிட்டுங்களா? எனக்கு எனக்கு உங்க வாட்ஸ்அப் நம்பர் எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்க. நான் அதுல இருந்து என்னோட இல்லைன்னா பயோல போனீங்கனாலே வாட்ஸ்அப் டீடைல்ஸ் இருக்கும். அவங்க கூட எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க எனக்கு உங்கள்கிட்ட வந்துட்டு. சரிங்க பிரதர். ஓகே ஓகே ஓகேங்களா? நான் நீங்க டிஎம் பண்ணுங்க. தேங்க்யூ பிரதர். நாளைக்கு ஒரு நாள் நான் வந்து அவைல இருப்பேன் நான். ஓகே நாம வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நம்ம கனெக்ட் பண்ணலாம். நாளைக்கு மேபி ஓகே லேட் ஈவினிங் நம்ம கனெக்ட் பண்ண முடிஞ்சா கனெக்ட் பண்ணலாம். இல்ல ஃப்ரைடே அன்னைக்கு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே ஓகே பிரதர். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். ஓகே. உங்களுக்கு உங்க டேட் ஆஃப் பர்த் மட்டும் சொல்லுங்க. 19/7/98. 19 ஜூலையா? ஆமா 19 ஜூலை 1998. சரி ஓகே. இப்போ வந்து ஆகஸ்ட் 3 இருந்து டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ரீமியம்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஓகே நீங்க வந்து எடுக்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளார வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ஓகே நான் உங்களுக்கு வந்து ஃப்ரைடே மார்னிங்க கூட உங்களுக்கு நான் வந்து கன்சல்டேஷன் கொடுத்துறேன் நான். ஓகே ஓகே பிரதர். சரிங்களா? ஆல்ரைட். ஓகே பிரதர். எனக்கு வாட்ஸ்அப் ஓகே பண்ணுங்க பிரதர். பிரதர், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் உங்களுக்கு. ஓகே என் கான்டாக்ட் நம்பர் மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணுவா? ஆமா. எனக்கு உங்க ஓகே ஓகே என்னோட பயோல போனீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அங்க ஓகே போயிட்டு எனக்கு உங்க பேர் போட்டு மெசேஜ் அனுப்புங்க, நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன் உங்க கூட. ஓகே ஓகே பிரதர். தேங்க்யூ. சூப்பர் பிரதர். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் லைவ். ஓகே பிரதர். தேங்க்யூ. தேங்க்யூ. குட். சமீம் லாங் டைம் நோ சி. சமீம் இருக்காரா உள்ள? எஸ், சமீம் இஸ் தேர். எஸ். ஓகே. ஆர்கே பிரதர் ஃபெட் நியூஸ் அப்டேட் வந்து சத்தியமா எனக்கு தெரியாது ப்ரோ. எனக்கு வந்துட்டு நான் வந்து இந்த ஃபெட் நியூஸ்லாம் நான் வந்து பெருசா ஃபாலோ பண்ற ஆள் கிடையாது. நானும் வந்துட்டு அதை நிறைய விதமா டூ ஒன் ப்ரோ பெர்முடேஷன் காம்பினேஷன்லாம் போட்டு பார்த்துருக்கேன் நான். பட் என்னால வந்து பெருசா அதுக்கும் மார்க்கெட்டோட லாங் டேர்ம் மூமெண்ட்டுக்கும் ஒரு கோரிலேஷன் கொண்டே வர முடியல என்னால. ஸோ அதனால அதை விட்டுட்டேன் நான் வந்துட்டு. இப்போ நான் என்னைக்கும் நான் வந்துட்டு இந்த டேட்டா பேஸ்ட் மூவ்மெண்ட்டுக்கு டேட்டா பேஸ்ட் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி நான் மூவ் ஆயிட்டேன் நான் வந்துட்டு. இந்த நியூஸ்லாம் பார்த்து ட்ரேட் பண்ணுறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன். நீங்களும் ஸ்டாப் பண்ணுங்க அதை. ஓகே. சமீப் ஜாப் ஸ்விட்ச் பண்ணேன். ஸோ மார்க்கெட் பண்ண டைம் இல்லை, டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியல பிரதர். ஓகே. ஸோ ஓகே சமீப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள் ஃபார் நியூ ஜாப். கங்க்ராச்சுலேஷன்ஸ். விஷ் யூ மோர் அண்ட் மோர் மணி. நிறைய உங்களுக்கு வந்து சேலரி வரணும், ப்ராஃபிட் வரணும் அப்படின்னு வாழ்த்துறேன் நான். ஓகே. மார்க்கெட் பை மேனேஜ்மெண்ட் டைம் மேனேஜ்மெண்ட்ல ஓகே ஃபைன். மார்க்கெட் எங்கேயும் போலங்க, அங்கே மார்க்கெட் அங்கேயே தான் இருக்கு. கீப் இன்வெஸ்டிங். நம்ம மெத்தட்ஸ் நீங்க வந்து திரும்ப ரீவிசிட் பண்ணுங்க. ஐ திங்க் நீங்க நம்ம கிளாஸ்ல படிச்சது வந்து கொஞ்சம் ரீவிசிட் பண்ணீங்க அப்படின்னா ப்ரெஷ் அப் பண்ணீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ்ல நீங்க வந்து மார்க்கெட் டெய்லி 15-20 மினிட்ஸ் இன்னும் மார்க்கெட் ரெகுலரா இன்வெஸ்ட் ஃபுல் அமௌண்ட் கேபிட்டல் டிப்ளாய் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் தான். அந்த மாதிரி பண்றது தான் மெத்தட் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம. தட் இஸ் வாட் தி வீடியோஸ் யூ ஹேவ் இன் தேர். நீங்க பார்த்து ரெகுலரைஸ் பண்ணுங்க. அதுக்கு அடுத்து உங்களுக்கே அது வந்துடும். அது வந்துட்டு இது ஒரு ஹேபிட்டா பார்க்க ஆரம்பிங்க பிரதர். அவ்வளவுதான். குட் கூல் கைஸ். இப்போ நீங்க யாரெல்லாம் நீங்க வந்துட்டு அந்த லைவ் அட்டன் பண்றீங்களோ
இந்த வீடியோ நீங்க வந்து ரெக்கார்டட் வெர்ஷன் பார்க்கணும் அப்படின்னா அது வந்து அடுத்ததா வந்து உங்களுக்கு யூடியூப்ல தான் வரும், உங்களுக்கு நம்ம சேனல்ல வரும் உங்களுக்கு. ஸோ நீங்க போய் பார்த்துக்கலாம் அதை. அதுக்கு இங்க கீழே கொடுத்துருக்கு லிங்கை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் லேட் நைட் அப்லோட் பண்றேன் நான். ஸோ அதுக்கடுத்து நீங்க எப்பனா பார்த்துக்கலாம் நீங்க. சூப்பர் சமயம். பேப்பர் ட்ரேட் பண்ணுங்க. பேப்பர் ட்ரேடோட பேப்பர் ட்ரேடோட மட்டும் பண்ணாதீங்க. ஒரு 10,000 ரூபாய் எடுத்து காசு எடுத்து மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுங்க. நீங்க வந்துட்டு அந்த 10,000 நம்ம எவ்வளவு செலவு பண்ணோம், அந்த 10,000 ரூபாய் போட்டுட்டு டூ ஆல் கைண்ட் ஆஃப் மிஸ்டேக்ஸ் இன் தி மார்க்கெட். ரியல் மணி இன்வால்வ் ஆனா மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த கருக்கடை வரும். உங்களுக்கு இல்லை, எல்லாருக்குமே வந்து அந்த பயம் வரும் நமக்கு. அந்த அதை பொறுத்து தான், அதுதான் நம்மளுடைய இமோஷன்ஸை மேனேஜ் பண்ணோம். அதை பொறுத்து தான் நமக்கு வந்து ப்ராஃபிட் லாஸ் வந்து ஆக்சுவலாக கொண்டு வர முடியும். பேப்பர் ட்ரேடிங்ல என்னன்னாலும் வந்து நமக்கு லாஸ் ஆக போறதுன்ற பயம், லாஸ் ஆக போறதுன்ற கான்செப்ட் நம்ம மைண்ட்ல தெரியும் நமக்கு. ஸோ நம்ம வந்து எல்லா மிஸ்டேக்கும் பண்ணுவோம், ஆனால் அது ரியாலிட்டியில இம்பாக்ட் ஆகாது. பேப்பர் ட்ரேடிங் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. அதெல்லாம் வந்து ரூக்கீஸ் பண்றது. ஓகேங்களா? அவாய்ட் ஸ்டாப் பேப்பர் ட்ரேடிங். நீங்க என்ன மெத்தட் ஃபாலோ பண்ண போறீங்களோ அந்த மெத்தடுக்கு டெடிகேட்டா ஒரு 10,000 ரூபாய் எடுத்து வச்சுட்டு அதை வச்சு நீங்க வந்து ட்ரேட் பண்ணுங்க. இன்கேஸ் ஆப்ஷன் செல்லிங் மாதிரி ஒரு ஹெவி பட்ஜெட்டுக்கு போறீங்க அப்படின்னா ஒரு லாட்டுக்கு என்ன காஸ்ட்டோ அந்த காஸ்ட்டை நீங்க வந்து போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணுங்க. அது நீங்க ரெகுலரா ப்ராஃபிட்டபிள் வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்கேலிங் பண்ணலாம். நீங்க வந்துட்டு காசு போடாம ட்ரேட் பண்ணாதீங்க, உங்களுக்கு வந்து பைசா வராது. யூ நாட் லேர்ன் ட்ரேடிங். சூப்பர் 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 சமயம். ப்ளீஸ் கண்டினியூ வித் யுவர் எஸ்ஐபி. ஓகே. ஸோ நம்ம ஒரு லாஸ்ட் ஒரு 18 மினிட்ஸாக நம்ம லைவ் போயிட்டு இருக்கோம். நம்ம அனதர் ஒரு ஒரு 7 மினிட்ஸ் நம்ம வந்து லைவ் கண்டினியூ பண்ணலாம். யாருக்காவது வேற ஏதாவது கொஷின்ஸ் இருக்கா? கொஷின்ஸ், கமெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பர்டிகுலரா ஒரு மணி சேவிங் மெத்தட் பத்தி நம்ம பேசணும். நம்ம வந்துட்டு அதுல யாராவது டவுட் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். நீங்க இந்த பேஜ் இப்போ நீங்க உள்ள லைவ்ல இப்போதான் வரீங்க அப்படின்னா இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்க. கீழே இருக்க யூடியூப் பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் இந்த ரெக்கார்டிங் அங்கே வரும். நீங்க ஃப்ரீ டயத்தில் வந்துட்டு இந்த ரெக்கார்டிங் நீங்க வந்து பார்த்துக்கலாம். நீங்க ரெக்கார்டிங்குமே உட்காந்தாலும் பார்த்துட்டு இருக்காதீங்க. ஹெட்செட்ல போட்டுட்டு 2x ஸ்பீட்ல வச்சு கேட்டுட்டு உங்க அடுத்த வேலையை பார்த்துட்டு போங்க. நீங்க கீப் லிசனிங் அண்ட் ப்ளீஸ் மூவ் ஆன். நான் ஒன்றும் படம்லாம் பெருசாக ஒன்று காட்டல, எல்லாமே ஆடியோ தான். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஓகே. ஸோ இந்த லைவ் பார்த்துட்டு இருக்கிற உங்கள எத்தனை பேர் வந்துட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சிருக்கீங்க? ரீசெண்டா நிறைய வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தி ஒரு நெகட்டிவான ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்ல, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் பத்தி நிறைய பேடான ஸ்டோரிஸ் நான் கேட்கறேன்னா வந்துட்டு அது எல்லாமே ஒரு சிம்பிள் ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சு சார்ட் அவுட் பண்ணிருக்க முடியும். பட் நம்ம வந்து சொன்னா வந்து யாரும் கேட்க மாட்டீங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் எத்தனை பேர் வச்சிருக்கீங்க? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. இல்ல அப்படின்னா ஏன் இல்ல, ஏன் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்காம இருக்கீங்க, அதுக்கான பதிலையும் சொல்லுங்க. புதுசா ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ யாருக்கும் இந்த கேள்வியும் இல்லை என்றால் கேன் வி வைண்ட் அப் ஃபார் தி டே? கடையை சாத்தலாமா? கம்பெனில இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க இன் மை நேம். ப்ரோ நீங்க கம்பெனிலேயே அதே கம்பெனில பெர்மனண்டா நீங்க இறந்து போற வரைக்கும் இருக்க போறீங்களா? நீங்க as long as you live I going to be in the company. இது வந்து ஒரு தர்க்கமான கேள்வி தான். அது வந்துட்டு உங்களை வந்து இன்ஸ்டிகேட் ட்ரிகர் பண்றதுக்கு கேட்கப்படுற கேள்வி தான். பட் I'll tell you the fact for the first. கம்பெனி இன்சூரன்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து ஃபுல் கவரேஜ் கொடுக்க மாட்டாங்க. அப்படி ஃபுல் அமௌண்ட் பே பண்ணாலுமே வந்துட்டு அக்கௌண்ட்ல என்ன காசு இருக்கோ அது தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்துட்டு கம்பெனில ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுக்கறது வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது, ஒரு சர்வீஸ் ஆர் உங்களுக்கு பர்க்ஸ் கிடையாது. அது வந்துட்டு
தட் இஸ் பார்ட் ஆஃப் யுவர் காஸ்ட் டு தி கம்பெனி, தட் இஸ் பார்ட் ஆஃப் யுவர் சிடிசி. ஓகேயா? அதுல வந்து அதுல கொடுக்குற இன்சூரன்ஸ் இஸ் ஆல்வேஸ் காஸ்ட்லி. ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு நீங்க வந்து கம்பெனில கொடுக்குற இன்சூரன்ஸ்க்கு வந்து டெஃபினட்டா நீங்க 20,000 பே பண்ணுவீங்க. அதே 20,000 நீங்க வெளியிடத்துல இருந்து கட்டினீங்க அப்படின்னா யூ வில் கெட், இஃப் யூ ஆர் பேச்சுலர் யூ கேன் கெட் ஈவன் அன்லிமிடெட் சம் இன்சூரன்ஸ். ஃபேமிலியா இருக்கீங்க அப்படின்னா மெட்டர்னிட்டி கவரோட ஒரு 15 லேக் பாலிசியும் உங்களுக்கு கிடைச்சிடும் உங்களுக்கு வந்துட்டு. வெளியில பாலிசிஸ் ஆர் வெரி சீப்பர். இது நீங்க வந்து ப்ரீமியம் கட்டிட்டு இருக்க வரைக்கும் லைஃப் லாங் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. கெட் அ கவர் அவுட் சைட். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அதுல வந்து சம்டைம்ஸ் மேண்டேட்டரி கோபேமெண்ட்லாம் இருக்கும் உங்களுக்கு. 20% நீங்க கையில இருந்து கட்டுற மாதிரி இருக்கும். வெளியில இருக்கிற பாலிசியில கோபேமெண்ட் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் நீங்க வந்துட்டு, விச் ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் ஆல். நீங்க வந்து கோபேமெண்ட் இல்லாமல் எடுக்கிறதா நான் கொடுத்துட்டு இருக்கேன் வந்துட்டு. ஸோ நீங்க ஆஃபீஸ்ல கவர் வச்சிருக்கீங்க அப்படின்னா you know that you're not going to stay in the company for lifelong. You're going to anyway come out of the company and buy. You're going to come out of the company and you'll have to have a health insurance. நீங்க வெளியில வரும்போது வாங்கிக்கலாம் நினைச்சீங்க அப்படின்னா தாராளமா வாங்கலாம் நீங்க. ஆனா அந்த இடத்துல நம்ம ஹெல்த் நமக்கு வந்து குத்து வரும் நமக்கு வந்துட்டு. இன்கேஸ் நம்ம ஹெல்த் சரியில்லை அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனி நமக்கு பாலிசி கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு as long as we are alive we should be saving money to meet our medical expenses. ஸோ இதெல்லாம் பார்த்துக்குவோம் வந்துட்டு. ரைட். ஹாய் ராமன், வணக்கம் நண்பா. ஹாய் சுகுமார். கைஸ் இப்போ நான் கேள்வி என்ன அப்படி ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு 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 சேவிங்ஸ் டிப் பத்தி பார்த்தோம் நம்ம. இப்போ நான் வந்து கேட்ட கேள்வி என்னன்னா, உங்ககிட்ட ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கா? இருக்குன்னா வெல் அண்ட் குட், இல்லை அப்படின்னா ஏன் இல்லை? இதான் நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ நீங்க உங்களோட மேலான கருத்துக்களை தெரிவிக்கலாம். அடுத்த 2 more minutes and we'll wind up for the day. 2 நிமிஷம் கழிச்சு கிளப் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணணும். நம்ம வந்து யாராவது நீங்க உங்களோட கருத்துக்கள் தெரிவிக்கிறீங்க, கொஸ்டின்ஸ் கேட்குறீங்கன்னா வில் கண்டினியூ ஆர் வில் வைண்ட் அப் ஃபார் தி டே. ஹாய் நக்ஷத்ரா அண்ணாதுரை. எஸ் பிரதர், சொல்லுங்க. ஹவு கேன் ஐ கான்டாக்ட் யூ? ரொம்ப சிம்பிளுங்க. என்னோட பயோல வந்துட்டு என்னோட ஃபோன் நம்பர் இருக்கும், அங்கே நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். இல்லைனா என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு நீங்கள் டேரெக்டாக டிஎம் பண்ணுங்க எனக்கு வந்துட்டு. உங்களுக்கு என்ன ஹெல்ப் நான் பண்ணித்தரேன் உங்களுக்கு. பயோல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அது மூலம் கான்டாக்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைனா வந்துட்டு எனக்கு இன்ஸ்டாகிராம் டிஎம் பண்ணுங்க. ஓகே, ஸோ கைஸ் மணி இப்போ வந்து 11 o'clock ஆகுது. வில் வைண்ட் அப் ஃபார் டுடே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். மிக்க நன்றி அனைவருக்கும். நம்ம வந்து அடுத்ததா இன்னொரு லைவ் செஷன்ல மேபி நாளைக்கு இல்லை நாளைக்கு நம்ம வந்து சந்திக்கலாம் நம்ம. Until then, this is Muthu Kishore signing off. Thank you so much. Build your wealth passive way.